வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம்.சிகா ரவி மற்றும் மாணிக்கம் நேசமணி. செய்தியாசிரியர் எம்.டி. லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் சிக்கலில் மஹிந்த குடும்பம். இன்று நீதிமன்றில் ஆஜரான நாமல். எடுக்கப்பட்ட அதிரடி தீர்மானம். அடுத்த சிக்கலில் ஷிராந்தி. இலங்கையில் மார்ச் மாதத்தில் ஏற்பட போகும் மின் துண்டிப்பு அம்பலமான தகவல். கொழும்பில் தொடங்கிய டிக்டாக் நட்பு. பொரலஸ்கமுவில் நினைவிழப்பு மாத்திரை போட்டு கோடிகள் கொள்ளை. தெஹிவலை கல்கிசையில் செயற்படும் மர்மஸ்தானங்கள். அரசாங்கம் வெளியிட்ட பரபரப்பு தகவல். 80 லட்சம் ரூபாய் காரை திருடிய நபர் போதைப் பொருளுடன் சிக்கினார். விசாரணையில் அம்பலமான அதிர்ச்சி தகவல். இலங்கையில் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை. அரசாங்கம் எடுத்த அதிரடி தீர்மானம். சோறு உண்ணும் மாடுகள் இன்னும் இருக்கின்றனவா? அரசியல்வாதியை பார்த்து கூறிய இளைஞனால் பரபரப்பு. நிபா வைரஸ் குறித்து அரசாங்கம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. இனவாதத்தை பரப்ப முயற்சிக்கும் அனுர. காரணத்தை வெளியிட்ட ரஞ்சித். முன்னெப்போதும் இல்லாத வகையில் பதிலளிக்கும் ஈரான் எச்சரிக்கை. இந்தியாவை தொடர்ந்து கொலம்பியாவில் விமான விபத்து. எம்பி உட்பட 15 பேர் பலி. நடுவானில் கழன்று விழுந்த விமான சக்கரம். உள்நாட்டு செய்திகள். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் விசாரணை தொடர்பான முறைப்பாட்டை மீண்டும் ஜூலை மாதம் 30 அழைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேலதிக நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் இன்று இந்த முறைப்பாடு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபரான நாமல் ராஜபக்ஷ உட்பட 4 சந்தேக நபர்கள் நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்தனர். இதன்போது இந்த சம்பவம் தொடர்பான சட்டமா அதிபரின் ஆலோசனைகள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து குறித்த முறைப்பாட்டை மீண்டும் ஜூலை மாதம் 30 அழைக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் அன்றைய தினம் சட்டமா அதிபரின் ஆலோசனைகள் குறித்த நிலைப்பாட்டை அறிவிக்குமாறு உத்தரவிட்டார். பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது முறைகேடாக ஈட்டிய பணத்தை நிறுவனம் ஒன்றை பராமரித்ததன் ஊடாக பணமோசடி செய்ததாக குற்றம் சுமத்தி 2016 ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதே நேரம் தனக்கு எதிரான நிதி மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கிற்கு முன்னிலையான நிலையில் ஊடகங்களுக்கு இன்று கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ ගරු විනිශ්චයකාරවරුන් සම්බන්ධනොත් මෙවැනිම ආකාරයක ගැටලුවක් මතුවලා උන් ස්ථාන මාරුවීම් දුන්නා. තාමත් සමහර ගරු විනිශ්චයකාරවරුන්ට ඒ දරුවන්ට நிலக்கரி டெண்டர் 325 கொள்கலன் விடுவிப்பு, கெப்வண்டி கொள்வனவு போன்ற மோசடிகளை மறைப்பதற்கு என்னை கைது செய்வதால் ஒரு பலனும் நடக்கப் போவதில்லை. அரசாங்கம் அடாத்தாக நீதித்துறை மற்றும் போலீஸ் துறையில் அழுத்தங்களை பிரயோகிக்க முயற்சிக்கிறது. போலீஸ் துறையில் கடந்த காலங்களில் சிறப்பாக செயற்பட்ட அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டியவர்களுக்கே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. நீதிபதிகள் பலர் மாற்றப்பட்டுள்ளனர். அவர்களின் பிள்ளைகளுக்கு இன்று பாடசாலைகள் கிடைக்கவில்லை. அரசாங்கத்திற்கு ஏற்ற மாதிரி இந்த நிறுவனங்கள் செயற்படவில்லை என்றால் அல்லது அமைச்சர்கள் சொற்படி நடக்கவில்லை என்றால் தண்டிக்கப்படுகின்றார்கள். இந்த அரசாங்கம் முறைமை மாற்றம் செய்வதாக ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இருந்ததற்கு மாறாக பின்னோக்கி கொண்டு செல்வதோடு முழுமையாக முறைமை நாசமாக்குவதற்கே செயற்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். ඔවුන්ට විරුද්ධ වෙනකොට තමයි මේකක්වත් උන්ට හොඳ නැති වෙන්නේ. ඒ හින්දා කරුණාකරලා දැන්වත් ආණ්ඩුව මේක තේරුම් අරගෙන යථාර්ථය තේරුම් අරගෙන කටයුතු කරන්න ඕනේ. ආණ්ඩුවේ වංචාවල් වහගන්න, ගල්ලංගුරු වංචාව වහගන්න, කැබ් වංචාව වහගන්න, කන්ටේනර් පන්නපුව වහගන්න අපිව අධිකරණ වලට කැඳවලා පළක් වෙන්නේ නැහැ. இதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி சிராந்தி ராஜபக்ஷ சிறிலிய என்ற பெயரில் வங்கிக் கணக்கு மூலம் பல மில்லியன் ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க மற்றொரு திகதி வழங்கப்படும் என்று போலீஸ் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிராந்தி ராஜபக்ஷ கொழும்பு மியூசியஸ் கல்லூரிக்கு அருகில் உள்ள வீடொன்றை கொள்வனவு செய்ததில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக கூறி ஊழலுக்கு எதிரான அமைப்பு முறைப்பாடு செய்திருந்தது.
2013ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் திகதியிடப்பட்ட உறுதிப்பத்திரத்தின் மூலம் இந்த வீடு சிராந்தி ராஜபக்ஷவின் பெயரில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்காக சிறிலிய கணக்கிலிருந்து 350 லட்சம் ரூபாய் பணம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக காணி ஆவணங்களை பரிசோதிக்கும் போது தெரிய வந்துள்ளதாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிதி மோசடி தொடர்பாக சிராந்தி ராஜபக்ஷவை கடந்த 27ஆம் திகதி நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் தனிப்பட்ட காரணங்களுக்காக நேற்று சிராந்தி ராஜபக்ஷ தனது வழக்கறிஞர் மூலம் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாக 2 வார கால அவகாசம் கோரியுள்ளார். இந்நிலையில் மோசடி குற்றச்சாட்டு தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க மற்றொரு திகதி வழங்கப்படும் என்று போலீஸ் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மார்ச் மாதத்தில் பெரும்பாலும் மின்துண்டிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்தார். கொழும்பிலுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர், මේක තියෙන භයානකම තත්ත්වය තමයි මේ විදියට බාල නැව් දිගින් දිගටම ආවොත් අනිවාර්යයෙන්ම මාර්තු මාසයෙන් පස්සේ විදුලි කප්පාදුවකට යන්න සිද්ධ වෙනවා. ඇයි මම මාර්තු මාසෙ කියලා කියන්නේ? මොකද හේතුව කලින් ටෙන්ඩර් එකේ ආපුවා கிலோ கேலரி 5900 වැඩිපුරේවා තියෙනවා පෙබරවාරි මාසෙ ඉවර වෙනකම්. அரசாங்கத்தால் திட்டமிட்டு தரக்குறைவான நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலக்கரி தொகையை கொண்டு பயன்பாட்டுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாது. எனவே மார்ச் மாதத்தில் பெரும்பாலும் மின்துண்டிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளது. முறைமையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறி ஆட்சியை பொறுப்பேற்ற இந்த அரசாங்கம் தற்போது தமது ஆட்சியில் இடம்பெறும் ஊழல் மோசடிகளை மறைப்பதிலேயே அவதானம் செலுத்தி வருகிறது. நிலக்கரியை இறக்குமதி செய்வதற்கான விலைமுறை கோரலில் ஆரம்பத்திலிருந்தே மோசடிகள் இடம்பெற்று வருகின்றன. මේ දවස්වල ලංකා ගල්ලංගුරු සමාගම ලංකාවට මේ අවුරුද්ද සඳහා ගෙන්වනු ලබන ගල්ලංගුරු වල ප්‍රමිතියෙන් බාලවීම පිළිබඳව අපි පාර්ලිමේන්තුවේදීත් ඒ වගේම එළියේදීත් අපි මේ පිළිබඳව එළිදරව් කළා. විශේෂයෙන්ම මේ ගල්ලංගුරු ගෙන්වීම ටෙන්ඩර් පටිපාටිය ආරම්භ කරන මොහොතේ සිටම කරන්නේ ඩීල් එකක් දැමීම ගැනීම සඳහා ක්‍රමවේදය මාරු කිරීම. அதாவது மோசடியை இலக்காக வைத்துத்தான் இந்த செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நிலக்கரியை இறக்குமதி செய்வதற்கான விலைமுறை கோரலுக்கு 48 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்படுவதே வழமையான நடைமுறையாகும். ஆனால் அதனை 21 நாட்களுக்கு குறைத்துத்தான் இந்த நடைமுறை ஆரம்பிக்கப்பட்டது. இவ்வாறு திட்டமிட்டு தரக்குறைவான நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் ஆரம்பத்தில் வலுசக்தி அமைச்சர் இந்த குற்றச்சாட்டை முற்றாக நிராகரித்தார். எனினும் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட மாதிரி பரிசோதனைகளில் நிலக்கரி தரமற்றது என்பது நிரூபணமாகியுள்ளது. தொடர்ச்சியாக இவ்வாறு தரக்குறைவான நிலக்கரி இறக்குமதி செய்யப்படும் பட்சத்தில் மார்ச்சில் நிச்சயம் மின்துண்டிப்பு ஏற்படும். இந்த நிலக்கரி மற்றும் டீசல் மாபியாக்களின் செயற்பாடுகளால் மார்ச்சில் மின்துண்டிப்பு ஏற்பட பெரும்பாலும் வாய்ப்புள்ளது. இது மத்திய வங்கி மோசடியை விட பாரிய மோசடியாகும். கடந்த ஆட்சி காலங்களில் கொள்ளையர்கள் மோசடி செய்தனர். ஆனால் தற்போது அரசாங்கமே நேரடியாக மோசடிகளில் ஈடுபட்டு வருகிறது என்றார். ආරම්භයේ සිටීම හොරකම ඉලක්ක කරලා වංචාව ඉලක්ක කරලා තමයි මේ වැඩේ කරන්නේ. සාමාන්‍යයෙන් ගල්ලංගුරු ගෙන්වන්න ටෙන්ඩර් එක දාන්න දවස් 42ක් දෙන්න ඕන. ඒක මේ පාර දින 21කට අඩු කරලා තමයි මේ ටෙන්ඩර් ක්‍රියාදාමය පටන් ගන්නෙ. දින 21කට අඩු කරාම මොකද්ද වෙන්නේ? ප්‍රසම්පාදන ක්‍රියාවලිය සඳහා දායක වෙන්නට විශාල සමාගම් වලට තියෙන හැකියාව නැති වෙනවා. மனநல நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மருந்து மாத்திரைகளை அதிகளவில் கொடுத்து நபர்களை போதையேற்றி அவர்கள் நினைவிழந்த பின்னர் அவர்களிடமிருந்த பணம் மற்றும் தங்க நகைகளை கொள்ளையிட்ட நபரொருவரை பொரலஸ்கமுவ போலீசார் கைது செய்துள்ளனர். டிக்டாக் சமூக ஊடகத்தின் ஊடாக நண்பரான தனியார் வங்கி உதவியாளர் ஒருவரை கடந்த 19ஆம் திகதி சந்தேக நபர் சந்திக்க சென்றுள்ளார். அவர்கள் இருவரும் கொழும்பில் உள்ள முன்னணி வர்த்தக தொகுதி ஒன்றில் அமைந்துள்ள உணவகத்தில் இவ்வாறு சந்தித்துள்ளதுடன் பின்னர் சந்தேக நபர் குறித்த நபருக்கு ரகசியமாக மருந்து மாத்திரைகளை அருந்த செய்து அவர் நினைவிழந்த பின்னர் பொரலஸ்கமுவ பிரதேசத்தில் உள்ள விடுதியொன்றுக்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு அவர் அணிந்திருந்த தங்க நகைகள் மற்றும் அவரது வங்கி அட்டையில் இருந்து 2,58,000 ரூபாய் பணத்தை திருடிக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளார். பின்னர் இது தொடர்பில் குறித்த தனியார் வங்கி உதவியாளர் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார்.
அதற்கமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் 28 வயதுடைய இந்த சந்தேக நபர் பன்னிப்பிட்டிய பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபரிடம் இருந்து பணத்தை அறவிடும் இயந்திரம் ஒன்று, 5 போதை மாத்திரைகள் மற்றும் சில பணத்தாள்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இதே பாணியில் மற்றொரு தனியார் நிறுவன அதிகாரி ஒருவரையும் போதையேற்றி அவரது தங்க நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையிட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இவ்வாறு சந்தேக நபர் குறித்த 2 நபர்களிடம் இருந்தும் 20 லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான பணம் மற்றும் தங்க நகைகளை திருடியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சந்தேக நபர் திருடிய சில தங்க நகைகளை நீர்கொழும்பு பிரதேசம் மற்றும் கொழும்பு செட்டி தெருவில் உள்ள நகைக்கடைகளில் விற்று பணம் பெற்றுக் கொண்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. தங்க நகைகளை அடகு வைத்து பெற்ற பணம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தன்னிடம் கோபித்துக் கொண்டு சென்ற நெருங்கிய நண்பர் ஒருவரை மீண்டும் இணைத்துக் கொள்வதற்காக பத்தளை மோதரை பிரதேசத்தைச் சேர்ந்த சாமியார் ஒருவருக்கு அப்பணத்தில் 10 லட்சம் ரூபாவை வழங்கியதாக சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சந்தேக நபர் இவ்வாறு கொள்ளையிட்ட பணத்தில் பெரும்பகுதியை செலவு செய்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் இவ்வாறாக பல்வேறு நபர்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணி அவர்களை போதையேற்றி பணம் மற்றும் தங்க நகைகளை திருடி சுமார் 30 லட்சம் ரூபாய் பணத்தை இதுவரை குறித்த சாமியாருக்கு வழங்கியுள்ளமையும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் அடையாள அணிவகுப்பிற்காக நுகேகொடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடன் பொரலஸ்கமுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேல் மற்றும் தென் மாகாணங்கள் வழியாகவே அதிகமாக போதைப்பொருள் விநியோகம் இடம்பெறுகிறது. அதனால் கொழும்பு மற்றும் காலி மாவட்டத்தில் இதனை கட்டுப்படுத்தினால் ஏனைய மாவட்டங்களில் இலகுவில் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்தார். கிராம மற்றும் மாவட்ட மட்டத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் குழுக்களை அமைக்கும் வேலை திட்டம் நேற்று கொழும்பு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. அங்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இதனை தெரிவித்த அவர், රට මේකට ජාතික මෙහෙයුමේ ජාතික ව්‍යාපාරයක් ලෙස අපි මේක උස්සලා ගත්තේ. හැබැයි ඒක චුට්ටක්වත් හැල් වෙන්න බෑ. අපි මේ සප්ලයි චේන් එකේ ඉහළම කෙළවර වෙච්ච ජාත්‍යන්තරේ හැමෝම නතර වුණා උතරින්. හැබැයි ජාත්‍යන්තරයටත් ගිහිල්ලා නේපාලේ, ඉන්දුනීසියාව, ඉන්දියාව වගේ රටවල් වලින් ප්‍රතිවරින්තු මත අපරාධකරුවෝ ගේන්න පටන් ගත්තා. ඒක ආවේ අපේ ක්‍රියාත්මක වීම ඇතුලේ. ඒක හින්දා කිසිදු නිලධාරියෙකුට මෙතන තමන්ගේ වගකීම චුට්ටක් හරි අඩු කරගන්න බෑ. நாட்டுக்குள் போதைப்பொருள் விநியோகம் மேல் மற்றும் தென் மாகாணங்கள் ஊடாகவே இடம்பெறுகிறது. அதனால் கொழும்பு மற்றும் காலி மாவட்டங்களில் விசேட கவனம் செலுத்தி இந்த விநியோக வலையமைப்பை அடக்குவதற்கு நடவடிக்கை எடுத்தால் ஏனைய மாவட்டங்களில் போதைப்பொருள் விநியோகத்தை இலகுவில் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியுமாகும். குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தில் இந்த விடயத்தில் கொஞ்சமேனும் தளர்வு போக்கை கடைபிடிக்க கூடாது. மேல் மாகாணத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையில் போலீசாருடன் முப்படையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் கடந்த சில நாட்களாக இந்த நடவடிக்கையில் இருந்து வந்த உற்சாகம் குறைவடைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறு இருக்க முடியாது. கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலை திட்டத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும். இந்த விடயத்தில் விளையாட முடியாது. அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். கொழும்பு மாவட்டத்தில் போதைப்பொருள் விநியோகத்தில் தெஹிவலை, கல்கிஸ்ஸை பிரதான மர்மஸ்தானங்களாகும். இவ்வாறு போதைப்பொருள் மர்மஸ்தானங்களை இனங்கண்ட அந்த பிரதேசங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. அதனால் உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்களுடன் கலந்துரையாடி சுற்றுச்சூழல் போலீசாரை பலப்படுத்தி இதில் ஈடுபடுத்த தீர்மானித்திருக்கிறோம். அதனால் போதைப்பொருள் ஒழிப்பு விடயத்தில் கொழும்பு மாவட்டம் ஏனைய மாவட்டங்களுக்கு முன்மாதிரியாக காட்டுவதற்கு சுற்றுச்சூழல் போலீசாரின் நடவடிக்கை இருக்க வேண்டும். அதே நேரம் கைப்பற்றப்படும் போதைப் பொருட்களை நீதிமன்றில் ஒப்படைத்து வழக்கு விசாரணை முடிவடையும் வரை பார்த்து கொண்டிருக்காமல் குறுகிய நாட்களுக்குள் அதனை அழித்துவிட முடியுமான வகையில் சட்டம் கொண்டு வந்து பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்து அனுமதித்துக் கொள்ள எதிர்பார்க்கிறோம் என்றார். නීති විරෝධී වත්කම් ඉපැයීමයි මද්‍රව්‍ය ජාවාරමයි අතර තියෙන ඍජු සම්බන්ධය. දැන් අපි අවසර දීලා තියෙනවා ගරු අධිකරණයන් වලට
ඒ සම්බන්ධයෙන් කරුණු වාර්තා කරලා කටයුතු කරන්න. මේක තමයි මත්ද්‍රව්‍ය ජාවාරම මැඩපවත්වන ප්‍රබලම අවිය. ඊසි ගෑස් ඊසි මනි මේ විදිහට ඇවිල්ලා මේ කළු සල්ලි තමයි රජ කරන්නේ. රට ඇතුළට මත්ද්‍රව්‍ය ප්‍රහාණය වන්නේ බස්නාහිර සහ දකුණේ. ඒක අපි අඳුරගෙන තියෙනවා. ඒකට බස්නාහිර සහ දකුණ අපි කන්ට්‍රෝල් කරොත් අනිත් පළාත් වලට අනිත් දිස්ත්‍රික්ක වලට පහසුවක් වෙනවා. காலி ஊரகஸ்மங்கந்திய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்த சுமார் 80 லட்சம் ரூபாய் பெறுமதியான காரொன்றை திருடியமை தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த திருட்டு சம்பவம் கடந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் திகதி இடம்பெற்றிருந்தது. அதற்கமைய நேற்று அதிகாலை கெஸ்பேவ பிரதேசத்தில் ஊரகஸ்மங்கந்திய போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் குழுவினால் இந்த குற்ற செயலுக்கு தேவைப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் 6 கிராம் 235 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் குறித்த கார் ஆகியவற்றுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் யட்டகல ஊரகஸ்மங்கந்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 44 வயதுடையவர் ஆவார். சந்தேக நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது எல்பிட்டிய மற்றும் பத்தேகம போலீஸ் பிரிவுகளில் 2 முச்சக்கர வண்டிகளை திருடியமை மற்றும் ஹோமாகம போலீஸ் பிரிவில் 2 மோட்டார் சைக்கிள்களை திருடிய குற்றங்களுடன் தொடர்புடையவர் என்பது தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் நேற்று எல்பிட்டிய நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதுடன் 7 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் ஊரகஸ்மங்கந்திய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை முச்சக்கர வண்டிகளை கொள்ளையிட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 4 சந்தேக நபர்கள் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த வருடம் டிசம்பர் 12ஆம் திகதி பிலியந்தல போலீஸ் பிரிவில் சுமார் 14 லட்சம் ரூபாய் பெறுமதியான முச்சக்கர வண்டி ஒன்றை கொள்ளையிட்ட குற்றத்துடன் தொடர்புடைய இந்த 4 சந்தேக நபர்களும் நேற்று முற்பகல் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவின் உத்தியோகத்தர்கள் குழுவினால் ரத்மலானை பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் 23 முதல் 28 வயதுக்கு இடைப்பட்ட ரத்மலானை பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர். கொள்ளையிடப்பட்ட முச்சக்கர வண்டி போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளதுடன் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். 12 வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு சமூக ஊடகங்களுக்கான அணுகலை கட்டுப்படுத்துவது குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. இது தொடர்பில் ஏற்கனவே கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்தார். 12 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் கைபேசி பயன்பாட்டை முழுமையாக நிறுத்த வேண்டும் என அரசாங்கம் ஏற்கனவே முன்மொழிந்துள்ள நிலையில் அதற்கு இணையாக சமூக ஊடக பயன்பாட்டையும் தடை செய்வது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. உலகின் பல நாடுகள் பாடசாலை மாணவர்களுக்கு சமூக ஊடக பயன்பாட்டை தடை செய்ய சட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ள நிலையில் அது தொடர்பிலும் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் குறிப்பிட்டார். பிள்ளைகள் இணையத்துடன் இணைவதன் மூலம் இடம்பெறும் பல்வேறு ஒழுக்கக்கேடான சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் சமூக ஊடகங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சிறுவர்களுக்கு எதிரான சைபர் குற்றங்களை கையாள்வதற்காக புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கு கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது. இதேவேளை 2025ஆம் ஆண்டில் மாத்திரம் சிறுவர்கள் தொடர்பான 10,455 முறைப்பாடுகள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைத்துள்ளன. அவற்றில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்டத்தின் கீழ் 8,514 முறைப்பாடுகளும் அதன் நேரடி எல்லைக்குள் வராத 1,941 முறைப்பாடுகளும் உள்ளடங்குகின்றன. கடந்த ஆண்டு கிடைத்த முறைப்பாடுகளில் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக 545 முறைப்பாடுகளும், பாரதூரமான பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பாக 231 முறைப்பாடுகளும், இளம் வயது கற்பம் தொடர்பாக 79 முறைப்பாடுகளும், கருக்கலைப்பு தொடர்பாக 3 முறைப்பாடுகளும், சிறுவர் திருமணம் தொடர்பாக 9 சம்பவங்களும், பாலியல் வல்லுறவு தொடர்பாக 38 முறைப்பாடுகளும், சிறுவர்களுக்கு எதிரான சைபர் வன்முறை தொடர்பாக 150 முறைப்பாடுகளும், தற்கொலை முயற்சி தொடர்பாக 20 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. இவை தவிர பிறப்புச் சான்றிதழ் இல்லாத பிள்ளைகள் தொடர்பாக 42 முறைப்பாடுகளும், 5 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை கைவிட்டுவிட்டு பெற்றோர் வெளிநாடு சென்றமை தொடர்பாக 9 முறைப்பாடுகளும் கடந்த ஆண்டில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைத்துள்ளன. முன்னாள் அமைச்சர் அஜித் பி பெரேரா தலைமையில் நேற்று பிற்பகல் களுத்துறை நகரில் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்பாட்டாளர்களால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போது நபர் ஒருவரை தாக்கிய குற்றச்சாட்டில் களுத்துறை மாநகர சபை உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
களுத்துறை மாநகர சபை உறுப்பினர் ஜெயநாத் நவரத்ன என்பவரே களுத்துறை தெற்கு தலைமையக போலீசாரால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். வீதியில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த நபர் ஒருவர் போராட்ட இடத்திற்கு அருகில் தனது வாகனத்தை நிறுத்தி சோறு உண்ணும் மாடுகள் இன்னும் இருக்கின்றனவா என கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த குறித்த மாநகர சபை உறுப்பினர் அவர் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. வாதுவ பொத்துப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரே இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார். தாக்குதலின் பின்னர் அவர் களுத்துறை தெற்கு போலீஸ் நிலையத்துக்கு சென்று முறைப்பாடு செய்துள்ளார். இதேவேளை குறித்த நபர் தமது அமைதியான போராட்டத்திற்கு இடையூறு விளைவித்ததாக தெரிவித்து அந்த மாநகர சபை உறுப்பினரும் முறைப்பாடு செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எவ்வாறாயினும் தாக்குதலுக்கு உள்ளானவர் கைது செய்யப்பட்டதன் பின்னர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதுகுறித்து முன்னாள் அமைச்சர் அஜித் பி பெரேராவிடம் கேட்டபோது இவ்வாறான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ள போதிலும் தான் அந்த நேரத்தில் அங்கு இருக்கவில்லை என தெரிவித்துள்ளார். களுத்துறை தெற்கு தலைமையக போலீசார் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். මෙමයි ඒ අවස්ථාවේ මම හිටියේ නෑ. නමුත් මට තියෙන ආරංචිය අනුව කඩාකප්පල්කරුවෙක් මේ උද්ඝෝෂණයේ සාර්ථක නිසා මෙතන හිටපු උද්ඝෝෂකයන් සමග ආරවුලක් ඇති කරගෙන තියෙනවා. ඉතින් ඒ පිළිබඳව පොලිසිය පරීක්ෂණ පවත්වලා සුසු ක්‍රියාමාර්ගයක් ගනි. මම නම් ඒක දැක්කේ නෑ. මං එන්න කලින් වෙච්ච දෙයක්. නමුත් රටේ නීතිය ක්‍රියාත්මක කියලා විශ්වාස කරනවා. இந்தியாவில் பரவி வரும் நிப்பா வைரஸ் குறித்து நாட்டு மக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். குறித்த வைரஸ் தொடர்பாக சுகாதார பிரிவினர் தீவிர அவதானம் செலுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிப்பா என அழைக்கப்படும் இந்த வைரஸ் ஆசிய பிராந்தியமூடாக பரவக்கூடும் என தெரியவந்துள்ள நிலையில் ஆசிய பிராந்தியத்தின் பல நாடுகள் இதுகுறித்து அதிக கவனம் செலுத்தியுள்ளன. தாய்லாந்து, சிங்கப்பூர், ஹாங்காங் மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளின் அதிகாரிகள் இது தொடர்பாக விமான நிலைய பரிசோதனைகளையும் ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது வௌவால்கள் மற்றும் பன்றிகள் போன்ற விலங்குகளிடமிருந்து தொற்றும் ஒரு வைரஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இதன் இறப்பு விகிதம் 40% முதல் 75% வரை இருப்பதாக கூறப்படுகிறது. நிப்பா வைரஸ் மனிதரிடமிருந்து மனிதருக்கு பரவக்கூடியது என்றாலும் அதன் கடத்தல் மிக குறைந்த அளவிலேயே இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆசிய பிராந்திய நாடுகளைப் போன்றே இலங்கையும் இந்த வைரஸ் தொடர்பாக அவதானம் செலுத்தியுள்ளதுடன் இதுகுறித்து எந்தவித அச்சமும் கொள்ள தேவையில்லை என சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு தற்போது இதனால் எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை. வரலாற்றில் இது ஒருபோதும் பெருந்தொற்றாக பரவவில்லை. எனவே நாம் வீணாக அச்சப்பட தேவையில்லை. அதேபோல் இந்த வைரஸ் இருக்குமோ என சந்தேகிக்கப்படும் நபர்களை பரிசோதிப்பதற்கு தேவையான பரிசோதனை உபகரணங்கள் இலங்கையிடம் உள்ளன. இவ்வாறான வைரஸ் பரவும் போது இலங்கைக்கு அதன் பாதிப்பு உள்ளதா என்பது குறித்து மிக நெருக்கமாக ஆய்வு செய்கிறோம். இதுவரை எந்தவொரு நோயாளியும் பதிவாகவில்லை. நோய்வாய்ப்பட்ட ஒருவர் விமானத்தில் ஏறி வரும் அளவிற்கு சிறந்த ஆரோக்கிய நிலையில் இருக்க மாட்டார். எனவே நோயுள்ளவர்கள் இலங்கைக்கு வருவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. அதனால் பயப்பட வேண்டாம். இந்நாட்டிற்கு வரும் நபர்களை பரிசோதிப்பது குறித்து பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனியிடம் வினவிய போது அதற்கு பதிலளித்த அவர், பெருந்தொற்று நிலைமை இருக்கும்போது வைரஸ் ஒன்று நபர்களுக்கு இடையில் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போதே நாம் அவ்வாறான பரிசோதனைகளை செய்ய வேண்டும்.
உண்மையில் இந்த வைரஸ் தொற்றுள்ள ஒருவர் கடுமையாக நோய்வாய்ப்படுவார். அத்தகையவர்கள் விமானத்தில் வரும் அளவிற்கு திறன் கொண்டிருக்க மாட்டார்கள். இது மனிதரிடம் இருந்து மனிதருக்கு பரவக்கூடிய வாய்ப்பு மிக குறைவு. எனவே இதற்கு எவ்விதத்திலும் அச்சப்பட தேவையில்லை. இதற்காக தேவையற்ற முறையில் பணத்தையோ நேரத்தையோ செலவிட வேண்டிய அவசியம் இல்லை. இதன்போது அவ்வாறான பரிசோதனைகள் செய்வதற்கான தேவை இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தமது அரசாங்கம் உருவாக்கியுள்ள பிரச்சினைகளை திசை திருப்புவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இனவாதத்தை பரப்ப முயற்சிக்கின்றார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார தெரிவித்தார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர், මේක මන් දකින්නේ දිට්වා සුළුකුණාටුවට ආණ්ඩුව සූදානම් නොවුන වගේම තමයි ඒකනුත් ෆේල් අධ්‍යාපන සංස්කරණයට කිසිම සූදානමක් නැතුව තමයි මේ අධ්‍යාපන සංස්කරණ ගෙනාවේ. ඒක නිසා තමයි මේ රටේ ජනතාවගේ විරෝධය ආවේ මේකට. நிலக்கரி விலைமுறை, கொள்கலன் விடுவிப்பு உள்ளிட்ட ஊழல் மோசடிகளை மறைப்பதற்காகவே அரசாங்கம் தமக்கு தேவையான ஒருவரை கணக்காய்வாளராக நியமிக்க முயற்சிக்கிறது. எனினும் மகா சங்கத்தினர் கணக்காய்வாளர் திணைக்களத்தில் உள்ள சிரேஷ்ட அதிகாரி ஒருவரை அந்த பதவியில் நியமிக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரியிருக்கின்றனர். அதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. அரசாங்கத்தின் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் பிரச்சினைக்குரியவையாகவே காணப்படுகின்றன. அந்த வகையில் தற்போது கல்வி சீர்திருத்தங்களும் இழுபறியில் உள்ளன. எனவே இது தொடர்பில் பாராளுமன்றத்தில் தெரிவுக்குழு அமைத்து ஆராயுமாறு எம்மால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கும் இந்த அரசாங்கத்திடமிருந்து பதில் எதுவும் இல்லை. குறைந்தபட்சம் கல்வித்துறை சார்ந்த நிபுணர்களுடன் கூட இது குறித்து பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படவில்லை. තේරීම් කාරක සභාව පත් කළා. ඒක තමයි පාර්ලිමේන්තු ක්‍රමයේ. ඒක විපක්ෂයේ මන්ත්‍රීවරුත් එක්ක ආණ්ඩු පක්ෂයේ මන්ත්‍රීවරු සියලු දෙනෙක් අහුවෙලා මේක සාකච්ඡා කරන්න ඕන. නමුත් එහෙම දෙයක් වුණේ නැහැ. මේක අධ්‍යාපන විශේෂඥයෝත් එක්ක කතා කරන්න ඕන. ගුරු සංගම් එක්ක කතා කරන්න ඕන. ගුරුවරුත් එක්ක කතා කරන්න ඕන. ආණ්ඩුව එහෙම කරලා තිබුණේ නැහැ. මේ අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණ ගෙනෙද්දී මේ අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණ වල අඩුපාඩු තියෙනවා නම් සාකච්ඡා කරා නම් ඒවා එදා එළි වෙනවා. இறுதியில் அதனை ஒத்திவைக்க வேண்டிய நிலைமை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு தம்மால் உருவாக்கப்பட்டுள்ள பிரச்சனைகளை மறைப்பதற்காக இனவாதத்தை தூண்டுவதற்கு ஜனாதிபதி முயற்சிக்கின்றார். இந்நாட்டில் எமது கட்சி மாத்திரமே சகல இன மக்களுக்கும் ஒற்றுமையாக வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கட்சியாக உள்ளது. தலதா மாளிகை மீது குண்டு தாக்குதல் நடத்தியவர்கள், அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை எதிர்த்து அப்பாவி மக்களை கொன்றவர்களே இன்று ஆட்சியில் உள்ளனர். அவர்களது ஆட்சியில் இதனைத்தான் எதிர்பார்க்க முடியும். மாறாக சிறந்த எதிர்காலம் ஒன்றை எதிர்பார்க்க முடியாது என்றார். வெளிநாட்டு செய்திகள். ஈரான் அதன் பாதுகாப்பிற்காக முன்னெப்போதும் இல்லாத வகையில் பதிலளிக்கும் என எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் ஈரான் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் அல்லது பேச்சுவார்த்தைகளுக்கான நேரம் குறைந்து கொண்டு செல்வதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்க கடற்படையின் ஒரு பெரிய போர்க்கப்பல் மிகுந்த உற்சாகத்துடனும் உறுதியுடனும் ஈரானை நோக்கி வேகமாக வருவதாகவும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இந்த அறிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக பரஸ்பர மரியாதை மற்றும் நலன்களின் அடிப்படையில் ஒரு உரையாடலுக்கு தயாராக உள்ளது என்று ஈரான் கூறியுள்ளது. எனினும் அதன் பாதுகாப்பிற்காக முன்னெப்போதும் இல்லாத வகையில் அழுத்தங்களுக்கு பதிலளிக்கும் என்று ஈரான் அச்சுறுத்தும் பதிலையும் வழங்கியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் தனது அணுசக்தி திட்டம் முற்றிலும் அமைதியானது என்று வலியுறுத்தி வருவதுடன் அணு ஆயுதங்களை பரப்ப முயற்சிப்பதாக அமெரிக்கா மற்றும் அதன் பிரதிநிதிகளின் குற்றச்சாட்டுகளை மீண்டும் மீண்டும் மறுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொலம்பியாவில் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட 15 பேர் பலியாகியுள்ளனர். புறப்பட்ட 12 நிமிடங்களில் சடேனா ஏர்லைன்ஸ் விமானத்தின் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. அந்த விமானத்தில் 13 பயணிகளும் விமானி உட்பட 20 என 15 பேர் பயணித்துள்ளனர். இந்நிலையில் எவருமே உயிர் தப்பவில்லை என
கொலம்பியாவின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது. கொலம்பிய அரசியல்வாதியும் பாராளுமன்ற உறுப்பினருமான குயின்டெரோ என்பவரும் இந்த விபத்தில் சிக்கியவர்களில் ஒருவராவார். இந்நிலையில் வெனிசுலா எல்லையில் விமானம் நொறுங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. விமானத்தின் அவசரகால சமிஞ்சை சாதனம் செயற்படுத்தப்படவில்லை என்றே சடேனா நிறுவனம் பின்னர் தெரிவித்தது. கொலம்பியாவின் போக்குவரத்து துறை அமைச்சர் மாஃபே ரோஜாஸ் தமது எக்ஸ் தளத்தில் குறிப்பிடுகையில் விமானத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. விமானத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டமை தொடர்பான தகவல்களை நாங்கள் சேகரித்து வருகின்றோம் என பதிவு செய்திருந்தார். இந்த விமானம் ஏன் அனைத்து தொடர்புகளையும் இழந்தது என்பது தொடர்பில் உறுதியான தகவல் ஏதும் வெளியாகவில்லை. ஆனால் விமானம் தரையிறங்கவிருந்த நேரத்திற்கு 11 நிமிடங்களுக்கு முன்பு திடீரென கீழிறங்கியதாக பதிவான தரவுகளின் அடிப்படையில் உள்ளூர் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். இதே நேரம் இந்தியாவின் மகாராஷ்டிராவில் நேற்று காலை இடம்பெற்ற விமான விபத்தில் உதவியாளர்கள் மற்றும் விமான ஊழியர்கள் 2 அடங்கலாக மொத்தம் 5 உயிரிழந்ததோடு இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநில துணை முதல்வரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான அஜித் பவாரும் இந்த விபத்தில் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் பிரிட்டிஷ் ஏர்வோர்ஸ் விமானம் ஒன்று லொஸ்வேகாஸிலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களில் அதன் சக்கரம் ஒன்று கலன்று விழுந்த அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் காணொளியில் பதிவாகியுள்ளன. திங்கட்கிழமை இரவு 9:10 மணியளவில் லாஸ் வெகாஸில் ஹாரி ரீட் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட விமானத்திலேயே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சக்கரம் கலன்று விழுந்த போதிலும் விமானம் அட்லாண்டிக் கடலை கடந்து திட்டமிட்ட நேரத்திற்கு 27 நிமிடங்கள் முன்னதாகவே லண்டனில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. இன்றைய நாணய மாற்று விகிதம்